வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் ஜனவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம். இந்த 2019 ஆண்டு எல்லா மக்களுக்கும் வெற்றிகரமான ஆண்டாக அமைய அந்த எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் அருளட்டும். ஜனவரி மாத பலன்களை விருச்சிக ராசிக்கு பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 புதன் குரு பகவான் ஆவார்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் சற்று கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு முக்கியமான காரணம் 4 கூடிய சனி பகவான் அஸ்தமாக இருப்பதனால் கூடுதல் கவனத்தை கல்வியில் செலுத்த வேண்டும் என்பது நமக்கு கிரக நாளிகள் காட்டுகிறது. அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. 7ஆம் வீட்டை ராசியில் இருக்கின்ற குரு பகவான் பார்க்கின்றார். மாத ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் 12 இருக்கின்ற சுக்கிர பகவான் மறுநாள் உங்கள் ராசிக்கு வந்து அவரும் 7ஐ பார்ப்பதினால் திருமண முயற்சிகள் எளிய முயற்சியிலேயே திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் என்பது நமக்கு தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகிறது. இப்பொழுது விருச்சிக ராசிக்கு 1ஆம் வீட்டிலிருந்து ஆரம்பித்து 2, 3 என்று 12 வீடுகளுக்கு உண்டான பலன்களை இப்போது தெளிவாக பார்ப்போம். முதலில் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அமைகின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம், நீங்கள் தைரியமானவர், துணிவு மிக்கவர், எதிலும் நேர்மையாக இருப்பவர், எதிலும் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உள்ளது என்பதுதான் உங்களுக்கு ராசிநாதனாக செவ்வாய் அமைந்ததனுடைய சிறப்பம்சமாகும். 1ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம், உங்களுடைய அழகு, தெய்வ கடாட்சம், உங்களுடைய செயல்பாடு, மதிப்பு, மரியாதை, புகழ் என்று சகலவிதமான சாதனைக்கும் சொந்தக்காரர் தான் அந்த 1ஆம் வீடும் 1ஆம் வீட்டு அதிபதியும். அவர் மாதம் முழுவதுமே 1ஆம் வீட்டு அதிபதி 5லும் 5ஆம் வீட்டு அதிபதி 1லும் இருப்பதினால் உங்களுடைய செயல்பாடுக்கும் புகழுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது அற்புதமாக இருக்கும் என்பதுதான் 1ஆம் வீட்டு பலன் தெளிவாக காட்டுகிறது. அடுத்ததாக 2க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 2 கூடையவர் குரு பகவான் அமைகின்றார். 2ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவானே வருவதனால் இயற்கையிலே நீங்கள் செல்வ சீமான்கள், உங்களுடைய சொல்லிலே நேர்மையும் உண்மையும் ஞானமும் இருக்கும் உங்கள் சொல்லிலே என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 2ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தனவரவு, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வியாபாரம், படிக்கின்ற ஆற்றல், ஆராய்ச்சித்துறை, உங்கள் குடும்பம், குடும்பத்தினுடைய சந்தோஷம் என்று சகலவிதமான சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 2. அந்த 2 கூடிய ராசியில் இருப்பதினால் 2லே ஆரம்பத்திலே சூரியன் புதன் சனி இருப்பதினால் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 2லே குடும்பத்திலே ஒரு சில குழப்பங்களோ ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளே இருக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தன வருவாய்க்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது என்பதுதான் 2ஆம் வீட்டு பலன்கள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 3க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3க்கு உண்டானவர் சனி பகவான் ஆகின்றார். 3ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைந்ததனுடைய சிறப்பு, நீங்கள் எதிலும் முயற்சித்து வெற்றி பெறுவீர்கள், அதிகமாக கூடுதலாக உழைப்பீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 3ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வீரத்தை, உங்கள் காதலை, உங்களிடத்திலே பணிபுரிவர்களை, சங்கீத ஞானத்தை, நண்பர்களை, இளைய சகோதரர்களை என்று பல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 3லே ராகு சம்பந்தத்தோடும் 3ஆம் வீட்டு அதிபதி 2லே இருப்பதினாலும் சகோதரக்காரர்கள் 5லே இருப்பதினால் 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். இருந்தாலும் கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றி அடையும் என்பதுதான் கிரக நிலைகள் நமக்கு காட்டுகின்ற உண்மையாகும். 4ஆம் வீட்டு பலன்களை பார்ப்போம். 4க்கு உண்டானவர் சனி பகவான் அமைகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் அமைகின்ற சிறப்பு, உங்கள் தாயார் கடுமையான உழைப்பாளி, பிறருக்காக பிறருடைய வளர்ச்சிக்காகவும் அவர்கள் இயன்ற அளவுக்கு உழைப்பார். நீங்களும் பிறருக்காக உழைக்கக்கூடிய மனம் உண்டு என்பதுதான் 4ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும். 4ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தாயார் உடல், தாயாருடைய மனசு, உங்களுடைய பட்டம், பதவி, வீடு, வண்டி, வாசல், வாகனம், சொத்து சுகம், இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த 4. அந்த 4 கூடியவர் 2லே இருந்து 3ஆம் பாக நாளை பார்ப்பதினாலும் அவர் 20ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமாக இருக்கின்ற ஒரு சில அந்த காரணத்தினாலும் 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே ஏதோ ஒரு வகையில் ஒரு தங்கோ தடையோ உங்களுடைய முயற்சிகள் நிற்கின்ற விஷயமோ இருக்கும். அது 20ஆம் தேதி சனி பகவான் அஸ்தமனம் நீங்கிய பிறகு 19ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனம் இருக்கிறது. 19ஆம் தேதிக்கு அஸ்தமனம் நீங்கிய பிறகு 4ஆம் வீட்டால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 5க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் வருகின்றார். 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம், உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய மனதும் நேர் வழியில் செல்லும், பிறருக்காக உழைப்பீர்கள், எந்த சூழ்நிலையும் குறுக்கு வழியில் நீங்கள் போக விரும்ப மாட்டீர்கள். அதுதான் 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற விசேஷம். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் அமைகின்ற விசேஷத்தால் உங்கள் பிள்ளைகளும் நேர்மையானவர்களாகவும் உங்களை காட்டிலும் பிரசித்திமானவர்களாக புகழ் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் என்பதுதான் 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும். 5ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய செல்வாக்கை,
உங்கள் குழந்தைகளை எதிர்காலத்தை, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை, தனப்பிராப்தியை, பேர் புகழ், அந்தஸ்தை, தெய்வ கடாட்சத்தை என்று மிகப்பெரிய மகாலட்சுமி அம்சத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 5 கூடிய குரு பகவான் ராசியிலும், ராசியினுடைய அதிபதி செவ்வாய் 5லும் இருப்பதினால் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பரிபூரணமாக உங்களை தழுவ போகிறது என்பதுதான் 5ஆம் வீட்டு பலன் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 6க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 6 கூடியவர் உங்கள் ராசிநாதன் செவ்வாயே வருகின்றார். 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வருகின்ற சிறப்பம்சம் எதிரியோ போட்டியோ கடனாய் இருந்தால் நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக வென்று காட்டுவீர்கள் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம். 6ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, கடன், உடல் நலிவு என்ற சகல விதமான மைனஸ் பாயிண்டையும் காட்டும். 6ஆம் வீட்டு அதிபதி 6க்கு 12 இருப்பதினாலும் குரு பரிவர்த்தனையாலும் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் உங்களை அணுகாது. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. விருச்சிகத்துக்கு 7க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 7 கூடியவர் சுக்கிர பகவான் வருகின்றார். 7ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால்தான் நீங்கள் அன்பானவர்கள், அழகானவர்கள், ரசிப்புத்தன்மை அதிகமாக உள்ளவர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 7ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், காதலை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், அரசாங்க ஆதரவு, வெளிநாடு பயணம், வெளியூர் என்று பலவிதமான நல்ல விஷயத்தையும் இன்ப சுற்றுலாவையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 7. அந்த 7 கூடிய சுக்கிரன் ஆரம்பத்திலே 12லும் ஒரு நாள் மட்டும், பிறகு அவர் ராசியிலே வந்து குரு பகவான் உடன் சேர்ந்து 7ஐ பார்ப்பதினால் மேலே சொன்ன 7ஆம் வீட்டு நல்ல பலன்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களை தழுவும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படும் என்பது கிரக நிலைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 8க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 8ஆம் வீட்டு அதிபதியாக மிதுனத்தினுடைய அதிபதியாக புதன் அமைகின்றார். 8ஆம் வீட்டு அதிபதியாக புதன் அமைந்தனுடைய சிறப்பு உங்களுக்கு நுண்ணிய அறிவு உண்டு. எதிரே ஒரு நிமிடத்தில் நீங்கள் எடை போட்டி விடுவீர்கள். எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து தான் நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 8ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் தேவையில்லாத கெட்ட பெயர், உங்கள் பின்னாலை புறம் பேசுவது, வம்பு, வழக்கு, கடன், தகராறு என்ற மைனஸ் பாயிண்ட்டையும் குறிக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் எதிர்பாராத மகத்தான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 8. அந்த 8 கூடியவர் 2லே இருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் 8னால் மிகப்பெரிய கேடுகெடுதலுக்கு வாய்ப்பில்லை. அவர் 2லே இருந்து 8ஐ பார்ப்பதினால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் நடந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதுதான் கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்திற்கு 9க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 9ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் அமைகின்றார். 9ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையிலேயே கருணை குணமும், பிறருக்காக உழைக்கின்றவும், பிறர் வாழ நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு பாடுபடுவீர்கள், பிறர் துன்பத்தையும் பிறருடைய கண்ணீரின் நீங்கள் துடைக்க மனதார பாடுபடுவீர்கள் என்பதும் உங்கள் தந்தைக்கும் கருணையான மனது உண்டு என்பதுதான் 9ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் அமைந்தனுடைய சிறப்பம்சமாகும். 9ஆம் வீடு எதையெல்லாம் குறிக்கும் என்றால் தந்தை, தந்தையினுடைய வர்க்கம், குலதெய்வத்தினுடைய மகத்தான பேர் புகழ், அந்தஸ்து, எதிர்பாராத தனப்பிராப்தி, மகாலட்சுமி கடாட்சம், வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வது என்று சகல விதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 9 கூடிய சந்திரன் 4 கிரகம் என்பதனாலும் 9ஐ வைத்து பார்க்கும்போது எல்லா வகையிலும் நன்மைகளே நடக்கும். ஆனால் இருந்தாலும் சூரிய பகவான் தந்தையை குறிக்கின்ற கிரகம். அவர் 9ஆம் வீட்டுக்கு ஆரம்பத்தில் 6லும் சனி பகவான் சம்பந்தம் இருப்பதினால் தந்தை வகையால் உங்களுக்கு சுப செலவுகளோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தந்தை விஷயத்தில் நீங்கள் ஏதாவது இருந்தால், பிரச்சனை இருந்தால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை என்றது தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 10க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 10ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்றார். சிம்மத்தினுடைய அதிபதியாக 10ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையிலேயே அதிகாரம் பண்ணக்கூடிய பதவிகளும், அரசாங்கத்தினுடைய ஆதரவும், தந்தையால் ஆதாயம் இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் செய்கின்ற தொழிலும், அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலையும், தொழிலதிபர்களாக இருந்த தொழிலையும், பணிபுரிவராக இருந்தால் பணியும் குறிக்கும். சொத்துக்களை வாங்குவது, விற்பது, வியாபாரம், பெரிய அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, புகழ் என்று மிகப்பெரிய ராஜ்ய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 10. அந்த 10 கூடிய சூரிய பகவான் 2லே இருந்தாலும் சனி சம்பந்தப்பட்டு இருப்பதினால் ஆரம்பத்திலே தொழிலிலோ, பணிபுரிகிற இடத்திலோ, போட்டியோ, போராமையிலோ மற்றவர்களால் உங்களுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ சில எதிர்ப்புகள் இருக்கும். அந்த இடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் கிரக நிலைகள் 10ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 11க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 11ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்றார். 11ஆம் வீட்டு அதிபதியாக புதன் அமைந்தனுடைய சிறப்பு நீங்கள் அதி புத்திசாலி, எதையும் முன்கூட்டியே கிரகிப்பீர்கள். உங்களுடைய மூத்தவர்களாக இருப்பவர்களும் அறிவாளியாகவும் நல்ல நகைச்சுவையாளர்களும் இருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 11ஆம் வீட்டு அதிபதி எதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரரை குறிக்கும், மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும், தனப்பிராப்தியை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், வெளிநாடு செல்வதையும் குறிக்கும், பிள்ளைகளாலும் நண்பர்களாலும் கணவன் மனைவியாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 11. அந்த 11 கூடிய புதன் ஆரம்பத்திலே 2லே இருப்பதினாலும் 11ஆம் வீட்டை சனியும் செவ்வாயும் பார்ப்பதினாலும் மூத்த சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் உங்களுக்கு சுபவிரயமோ இல்லை வீண் கசப்போ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடியாக 11ஆம் வீட்டு நல்ல பலன்களால் லாபத்தாலும் வெற்றியாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றது
நமக்கு தெளிவாக தெரிகிறது. விருச்சிகத்துக்கு 12க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 12 கூடியவர் சுக்கிர பகவான் அமைகின்றார். 12ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிரன் அமைவதனுடைய சிறப்பு. எதிலும் நீங்கள் உங்களுக்கு சுபவிரியமே மனைவி வகையிலோ நண்பர்கள் மூலமோ குடும்பத்தின் மூலமாக சுபவிரியங்கள் நடக்கும் என்பதும், கடல் கடந்து செல்வதற்கோ வெளிநாடு செல்வதற்கோ கூடுதலான அமைப்பு விசேஷம், அதாவது கூடுதலான அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமையும் என்பதுதான் 12ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும். 12ஆம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் வீண் விரைய செலவுகள், சுப செலவுகள், வேலைக்கு உண்பது, உறங்குவது, நிம்மதியாக இருப்பது, தான தர்மங்கள் செய்வது, தெய்வ காரியம் செய்வது என்ற நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம்தான். அந்த 12 கூடிய சுக்கிரன் ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் 12 இருந்து பிறகு உங்கள் ராசிக்கு வருவதனால் 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. முழுக்க முழுக்க சுப செலவு தான். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் குடும்ப மனைவிக்கும் ஆகுமே தவிர வீண் விரைய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை என்றது நமக்கு தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகிறது. ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டை தவிர, குறிப்பாக 10 கூடிய சூரியன் சனி பகவானுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதால் 15ஆம் தேதி வரைக்கும், அதை தவிர 1000 தான் 7 சனி நடந்தாலும் குரு செவ்வாயினுடைய பரிவர்த்தனுடைய பலத்தினால் நிச்சயமாக ஜனவரி மாதம் ஒரு வெற்றி மாதமாகவும் ஒரு சாதனை மாதமாக அமையும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அடிக்கடி நாங்கள் இதை சொல்கின்றோம். மேஷம் முதல் ரிஷபம் வரை 12 ராசி எப்படியோ அதே தான் லக்னம். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால், ரிஷப லக்னமாக இருந்தால் மேஷத்துக்கும் பார்க்க வேண்டும், ரிஷபத்துக்கும் பார்க்க வேண்டும். தனியாக லக்ன பலனெல்லாம் எதுவும் இல்லை. 12 ராசி எப்படியோ அதே மாதிரி தான் 12 லக்னங்களும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னத்தை தெரிந்து கொண்டு லக்னத்திற்கு உண்டான பலன்களையும் பாருங்கள், ராசிக்கு உண்டான பலன்களையும் பாருங்கள். அப்போது நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்காவது ஒத்து வரும். இப்பொழுது பரிகாரத்தை பார்ப்போம், அதாவது தெய்வ வழிபாட்டை பார்ப்போம். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களும் சரி, வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் சரி, காலையிலோ அல்லது மாலையிலோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் முழுக்க உத்தராயணம் பிறக்கப் போகிறது. புண்ணிய காலம். சூரிய பகவான் தை மாதம் அன்று மகரத்திற்கு வருவார். அதனால் அந்த விசேஷத்தின் தான் பொங்கல் பண்டிகையும் மாட்டு பொங்கல் பண்டிகையும் பறக்கப் போகிறது. அதனால் நீங்கள் கூடுமான அளவுக்கு திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். அது மட்டும் அல்லாமல் பசுமாட்டுக்கு நீங்கள் கீரையோ பழமோ கட்டாயம் அவரவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பசுமாட்டுக்கு அவசியம் வாங்கி கொடுங்கள். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம். இது எளிய பரிகாரமே தவிர மகத்தான எல்லா வகையான அதிர்ஷ்டத்தையும் பாவத்தை போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்பது உண்மை. அவசியம் அவரவர்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கும் அருகாமையில் உள்ள பசுமாட்டுக்கும் நீங்கள் வாங்கி தாருங்கள். இதுதான் இந்த மாதத்துக்குண்டான பரிகாரம். நன்றி, வணக்கம்.